உலகில் பல வெற்றியாளர்கள், அப்துல் கலாம் முதல் எலான் மஸ்க் வரை, அனைவருக்கும் பொதுவான ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அது அதிகாலையில் எழுவது. வெறும் ஒரு மணி நேரம் சீக்கிரம் எழுவது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எப்படி மாற்றப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவின் இறுதியில் அலாரம் அடிக்காமலே நீங்களாகவே எழுவதற்கான ஒரு ரகசிய குறிப்பைச் சொல்லப் போகிறேன். அதனால் கடைசி வரை பாருங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நேரம் போதவில்லை என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? வேலை, படிப்பு என ஓடிக்கொண்டே இருக்கும் நமக்காக ஒதுக்க ஒரு நிமிடம் கூட இருப்பதில்லை. அதற்கு தீர்வுதான் இந்த அதிகாலை 4 மணி பழக்கம். அதிகாலையில் எழுவது என்பது வெறும் தூக்கத்தை குறைப்பது அல்ல, உங்கள் ஆற்றலை அதிகரிப்பது. காலை 4 மணி என்பது உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம். வாட்ஸ்அப் மெசேஜ்கள் வராது, வெளிச்சத்தங்கள் இருக்காது. இந்த அமைதி உங்கள் மூளையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல் வேலை செய்ய வைக்கும். ஒரு நாள் செய்ய வேண்டிய கடினமான வேலையை இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மிக எளிதாக முடித்துவிடலாம். கடைசி நிமிடத்தில் அவசரமாக எழுந்து ஓடுவதால் தான் மன அழுத்தம் உண்டாகிறது. ஆனால் சீக்கிரம் எழுந்தால் அன்றைய நாளை நிதானமாக திட்டமிடலாம். இது உங்கள் நாள் முழுவதும் ஒரு நேர்மறையான எண்ணத்தை தரும். அது மட்டுமல்லாமல் அதிகாலை காற்று மிகவும் சுத்தமானது. அந்த நேரத்தில் செய்யும் சிறிய உடற்பயிற்சிகள் அல்லது யோகா உங்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கி நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். சரி, எப்படி நாளைக்கே 4 மணிக்கு எழுவது? இதற்கு சில எளிய வழிமுறைகள் உள்ளன. முதலில் தூங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே அலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள். இரவு 10 மணிக்கு தூங்கினால்தான் அதிகாலை 4 மணிக்கு புத்துணர்ச்சியுடன் எழ முடியும். உங்கள் அலாரத்தை எப்போதும் கைக்கு எட்டாத தூரத்தில் வையுங்கள். அதை அணைக்க நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்து செல்லும்போது உங்கள் தூக்கம் தானாகவே கலைந்துவிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக, நாம் ஏன் எழுகிறோம் என்ற தெளிவான நோக்கம் இருந்தால் மட்டும் உங்கள் மனம் உங்களை எழுப்பும். முயற்சி செய்தால் இது உங்கள் வாழ்க்கை பழக்கமாகவே மாறிவிடும். நீங்கள் நாளை முதல் எத்தனை மணிக்கு எழப்போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.